கைஸ் வாங்கப்பா 33வது செம்ம அந்த மல்டிப்ளெக்சர் வித் 4-bit டேட்டா செலக்ட் இன்புட் ஈஸியாக வாட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4:1 மல்டிப்ளெக்சர், 2:1, 16:1, 8:1 கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்துட்டு 16:1. 16:1 இது ஆன்சர். சரிங்களா, பார்த்துக்கோங்க. அடுத்தது ஆல் டிஜிட்டல் சர்க்யூட்ஸ் கேன் பி ரியலைஸ்ட் யூஸிங் ஓன்லி XOR கேட் மல்டிப்ளெக்சர்ஸ் ஆஃப் ஆர்டர்ஸ் ஆர் கேட்ஸ். எதை வச்சுட்டு வந்துட்டு எல்லா டிஜிட்டல் சர்க்யூட்ஸும் எதை வச்சு ரியலைஸ் பண்ணிது? ஒன்லி யூஸிங் XOR கேட்டா, மல்டிப்ளெக்சரா, ஆஃப் ஆர்டரா, ஆர் கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது வந்து மல்டிப்ளெக்சர் தான். சரிங்களா, இது ஆன்சர் மல்டிப்ளெக்சர். நெக்ஸ்ட் ஒன்று, தி மினிமம் நம்பர் ஆஃப் 2-to-1 மல்டிப்ளெக்சர் required to realize 4-to-1 மல்டிப்ளெக்சர். அதாவது மினிமம் நம்பர் ஆஃப் 2-to-1 மல்டிப்ளெக்சர் வந்து போதும் required to realize the 4-to-1 மல்டிப்ளெக்சர். அது எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது வந்து ஆப்ஷன் 3 இது ஆன்சர். சரிங்களா, அடுத்தது 2-bit பைனரி மல்டிப்ளெக்சர் கேன் பி இம்ப்ளிமெண்டட் யூஸிங் 2-bit பைனரி மல்டிப்ளெக்சர் எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்? 2-bit NAND கேட்ஸா, 2-bit XOR கேட்ஸா அண்ட் 2-bit NAND கேட்ஸ் ஒன்லி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து திரும்ப 4 ஆப்ஷன் என்னால் கொடுக்க எனக்கு இது இடம் பார்த்தாதனால இதை எழுதியிருக்கேன். 2 ஆப்ஷன். இதில் வந்து இன்புட் XOR அண்டு 2 இன்புட் அண்டு கேட் ஒன்லி இதுதான் ஆப்ஷன் கரெக்ட். பி. சரிங்களா, பி தான் ஆன்சர். அடுத்தது the Karnaugh map is used to minimize the number of gates only a digital number. Karnaugh map is used to minimize the number of gate only the digital circuits. அதான் Karnaugh map எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்க only to minimize the number of gates. கேட்டை வந்து மினிமைஸ் பண்ணணும், only the digital circuit. சரியா, அதுக்காக தான். அது வந்து ஆப்ஷன்லாம் கொடுக்கல, இடம் இல்லாதனால கொடுக்கல. Karnaugh map is used to அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. அதில் இது ஒரு ஆப்ஷன். அந்த ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆப்ஷன். மினிமைஸ் தி நம்பர் ஆஃப் கேட்ஸ் only a digital circuit. சரிங்களா, இதான் இன்றைக்கி வந்து 5 கொஷின்ஸ். ஓகேங்களா, ஓகே, தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் எதாக இருந்தாலும் சொல்லுங்கள்.